ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நவீன். ஏதோ ஒரு இடத்துக்கு போகணும், ஆனால் எப்படி போகணும்னு தெரில. சிம்பிள், கையில் இருக்கிற ஃபோன் எடுத்து கூகுள் மேப் தட்டினா அதில் டைரக்ஷன் வரும். நம்ம எங்கே போகணும்னு நினைக்கிறோமோ அங்கே போய் சேர்ந்துடலாம். கூகுள் மேப் மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட ஆப்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட வெப்சைட் இருக்குது. நம்ம எங்கே போகணும்னு நினைக்கிறோமோ அங்கே போய் நம்ம சேர்றதுக்கான டைரக்ஷன் காட்டுறதுக்கு. அன்ஃபார்ச்சுனேட்டாக நம்ம வாழ்க்கையில் நம்ம எங்கே போகணும், எதை அடையணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு ஆப்போ இல்லை வெப்சைட்டோ எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் எதுவுமே கிடையாது. யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரே மாதிரியான கோல்ஸ் தான் இருக்கும். லவ் பண்ணணும், ஹெல்த்தியாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், முக்கியமாக பணக்காரனாக இருக்கணும். ஆனால் பிரச்சனை என்னென்னா, லைஃபோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க முன்னாடி ரெண்டு பாத்து பிரியும். ஒரு பாத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஷார்ட்கட்ஸ் நிறைய இருக்கும், டக்குன்னு போய் சேர்ற மாதிரி இருக்கும் அவங்களுடைய கோல்ஸை. அதே இன்னொரு பாதை பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், மேடு பள்ளம் இருக்கும், முள் இருக்கும், வேலி இருக்கும். அஃப்கோர்ஸ் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் எல்லாருமே ஈஸியாக ஷார்ட்கட் இருக்கக்கூடிய அந்த பாத்தை தான் சூஸ் பண்ணுவோம். நம்ம ஸ்கூல் படிக்கும்போது இந்த 2 சாப்டர் படித்தா போதும், இல்லை இந்த 2 செக்ஷன் படித்தா போதும், நம்ம பாஸ் ஆயிடலாம். இந்த 3 செக்ஷன் படித்தா போதும், நம்ம 60-70 மார்க் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஸ்கூலில் ஆரம்பிச்ச இந்த ஷார்ட்கட்டு காலேஜில் கண்டினியூ ஆகி, நம்ம பார்க்குற வேலையில் கண்டினியூ ஆகி, வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் ஷார்ட்கட் தேட வைக்குது. இந்த ஷார்ட்கட்னால நம்மளுடைய பெஸ்ட்டை கொடுக்கறத விட்டுட்டு நம்மளை யாரும் குறை சொல்லாமல் இருந்தால் போதும், நம்ம ஃபெயில் ஆகாமல் இருந்தால் போதும் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டுக்கு நம்மளை தள்ளி விட்டுருது. குட் இஸ் த எனிமி ஆஃப் கிரேட். நெக்ஸ்ட் டைம் ஏதாவது ஒரு விஷயத்த நீங்கள் அவசரமாக பேருக்கு கொண்டு போய் கொடுக்க போறீங்க அப்படின்னா இந்த சிற்பியோட கதையை ஞாபகம் வச்சுக்கோங்க. சிற்பி ஒருத்தர் ஒரு சின்ன டவுனில் வாழ்ந்து வந்துட்டு இருக்காரு. அந்த டவுனில் இருக்கக்கூடிய லோக்கல் டெம்பிளில் அந்த சிற்பி கிட்ட ஒரு சிலை செஞ்சு தர சொல்லி கேட்டிருக்காங்க அந்த கோயிலுக்காக. அந்த சிற்பியை அவருடைய சிலையை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. அப்படி அவர் சிலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவர் பட்டறைக்குள்ள ஒரு சின்ன பொண்ணு வந்துடுது. அந்த பொண்ணு சுற்றி பார்த்துட்டு இந்த சிற்பியை சிலை செய்யறது பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்படி சிலை செய்ய பார்க்கும்போது பக்கத்துலேயே அவர் செஞ்சுட்டு இருக்க சிலைக்கு பக்கத்துலேயே தரையில அதே மாதிரி இன்னொரு சிலை இருக்கு. அதை பார்த்து அந்த சின்ன பொண்ணு உங்களை 2 சிலை செய்ய சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி அந்த சிற்பிகிட்ட கேட்குது. அந்த சிற்பி சொன்னாரு, இல்ல 2 சிலைலாம் சொல்லல, அவங்க ஒரு சிலை தான் கேட்டாங்க என்கிட்ட அப்படின்னு சொல்றாரு. அந்த சின்ன பொண்ணு பார்த்துட்டு, அப்புறம் இந்த சிலையை கீழே போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பொண்ணு சிற்பிகிட்ட கேட்டப்ப சிற்பி சொல்றாரு, அந்த சிலையில கடைசி பினிஷிங் ஸ்டேஜ்ல டேமேஜ் ஆயிடுச்சு, அதனால அதை கீழே வச்சுட்டு திருப்பி இன்னொரு சிலை அதே மாதிரி செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த பொண்ணு அந்த சிலையை பார்க்குது, சுத்தி வருது. அந்த சிலையே பார்க்க எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அந்த பொண்ணு பார்த்துட்டு, இந்த சிலை நல்லா தானே இருக்கு, ஏன் இந்த டேமேஜ் ஆயிருக்கு, எங்க டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிற்பிகிட்ட கேட்குது. சிற்பி சொல்றாரு, நல்லா பாரு, அந்த சிலையோட லெஃப்ட் கண்ணில் கீழே ஒரு ஸ்கிராட்ச் இருக்கு அப்படின்னு. அந்த பொண்ணு அதை பார்த்துட்டு, சரி இந்த சிலையை எங்க தான் வைக்க போறாங்க, உள்ள நடுவில் அந்த மைய கருவில் வைக்க போறாங்களா கோயிலில் அப்படின்னு கேட்குறாங்க. இல்ல, இந்த சிலையை கோபுரத்தோட 15 அடிக்கு மேல ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு, அந்த பிளாட்ஃபாரத்தில் இந்த சிலையை வைக்க போறாங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த சின்ன பொண்ணு பார்த்துட்டு, அப்புறம் ஏன் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த ஹைட்ல முதல்ல இந்த சிலையவே யாரும் பார்க்க மாட்டாங்க, அப்படியே அந்த சிலையை பார்த்தாலும் அந்த சிலையோட லெஃப்ட் கண்ணு கீழே இருக்கிற அந்த ஸ்கிராட்சை யாரு பார்க்க போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குது. அதுக்கு அந்த சிற்பி சிரிச்சுக்கிட்டே ஒரு பெருமூச்சு விட்டு சொன்னாரு, நான் பார்ப்பேன் அப்படின்னு. நம்மளுடைய உண்மையான கேரக்டரே யாருமே நம்மளை பார்க்காதப்ப, யாருமே நம்மளை கவனிக்காதப்ப நம்ம என்ன பண்றோம், எப்படி நம்ம பிஹேவ் பண்றோம் அப்படின்றது தான். யாருமே பார்க்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது ஒரு ப்ராஜெக்டோ ஏதாவது ஒரு விஷயத்தையோ அறவே காட்டுத்தனமா முழு மனசோட நம்மளுடைய 100% கொடுக்காம சப்மிட் பண்ணும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க உங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் உங்களுடைய ஒர்க்ல காம்ப்ரமைஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அந்த காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது உங்களுடைய ஒரு புது பழக்கமாவே மாறிடும். அந்த சிற்பியோட ஆட்டிடியூட் எடுத்துக்கோங்க, எது பண்ணாலும் உங்களுடைய பெஸ்ட்டை கொடுங்க, உங்களுடைய 100% கொடுங்க, உங்க வாழ்க்கையை ஒரு மாஸ்டர் பீஸா மாத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்குள்ள சின்ன ஒரு நல்ல சிந்தனையோ இல்ல பாசிட்டிவான ஒரு ஃபீலிங்கை கிரியேட் பண்ணி இருந்துச்சுன்னா அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு எதுவுமே கிடையாது. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, this is Naveen signing off from you. Education is power, self-education is superpower. Thank you.